Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சாப்டர் நம்பர் 4ல இருந்து ஒரு செக்லிஸ்ட். சும்மா ஒரு 10 2 மார்க் சம்ஸ். இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? இன்கேஸ் இந்த சம் நீங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, இந்த சம்மை ஒரு முறை கூட ஒன்றும் போட்டு பார்க்கவே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லைன்னா இம்மீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சும்மா ஒரு செக்லிஸ்ட், அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க, சாப்டர்ல எல்லா எக்ஸசைஸும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக இந்த 10 2 மார்க்ஸும் உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு எக்ஸாம் போங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ்ல ஒரு 10 சம் கொடுத்துருக்கேன் பாருங்க, சாப்டர் நம்பர் 4ல. இதில் இருக்கிற அனைத்து சம்மும் உங்களுக்கு தெரியுமா? இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியாம இருந்தா இம்மிடியட்டா எடுத்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற அனைத்து சம்மும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஃபைன், நீங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, நல்ல தரவா ரிவைஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 2 மார்க்ல ஒரு 10 சம்ஸ் கொடுத்துருக்கேன், 3 மார்க்ஸ்ல ஒரு 10 சம்ஸ் கொடுத்துருக்கேன், 5 மார்க்ஸ்ல ஒரு 15 சம். ஏன்னா 5 மார்க்ஸ் நிறைய இருக்கு, ரொம்ப செலக்டிவா ஒரு 15 சம் கொடுத்துருக்கேன். அப்படியே ஒவ்வொரு சம்மா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வாங்க. தெரியும்னா திருப்பி போட்டு பார்க்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் இந்த செக்லிஸ்ட்ல ஏதாவது தெரியாத சம் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா எடுத்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறது குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரப்போற குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு இது ஒரு செக்லிஸ்ட். இதுல ஒரு 90% ஆஃப் த சம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதே மாதிரி அனைத்து சாப்டர்ஸ்லயும் ஒரு செக்லிஸ்ட் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா சாய்ஸஸ் போக ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு திருப்தியா எக்ஸாம் எழுதிட்டு வர முடியும். இது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், ஆஃபேலி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அதனால 15 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், திருப்பியும் ரிவர்ஸ்ல அப்படியே காட்டிக்கிட்டே வரேன். ஒரு வாட்டி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரியுமான்னு பாருங்க. இதுல ஏதாவது பார்க்காத மாதிரி ஏதாவது சம் இருந்தா, இது வரைக்கும் இன்னும் நம்ம எக்ஸசைஸ் போடும்போதோ எக்ஸாம்பிள் போடும்போதோ சில சம் ஸ்கிப் ஆயிருக்கும், உங்களை தாண்டி போயிருக்கும். அம்மே ஏதாவது சம்ஸ் இருந்தா இமீடியட்டா போட்டு பார்த்துருங்க. அதே மாதிரி அந்த 3 மார்க்ஸ்லயும் அந்த 10 சம்ஸ் திருப்பி இன்னொரு வாட்டி தரவா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா உடனடியாக எடுத்து போட்டு பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த 2 மார்க்ஸ்லயும் 10 சம்ஸ் பார்த்துருங்க. நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் மேக்ஸ் பிளாக் ஸ்பாட்லையும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். அதில் கூட நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.